அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகுறான்னு அர்த்தம். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவுதான். வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதான் நம்ம நம்பிக்கை. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாம, அல்லாஹ் விரும்பாம. அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்விற்கு எதுவும் சிரமம் இல்லை, அல்லாஹ்வை எதுவும் தடுமாறச் செய்யாது. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு பரக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ்வை தடுமாற வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல, அந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய அன்புடைய வெளிப்பாடு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான். ஏதாவது அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகுறான்னு அர்த்தம். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு. அல்லாஹ்